தைப்பூசம் சம்பந்தப்பட்ட சிறப்பு பலாபலன்கள் இந்த மிதுன ராசிக்கு. தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் இந்த மிதுனத்துக்கு செய்யப்படும் அற்புதங்கள் என்ன? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தை மாதத்தில் நடக்கிற அற்புதம், அதுவும் தைப்பூசம். தைப்பூசம் முருகருக்கு ஸ்பெஷல். அப்புறம் சிதம்பரம் நடராஜர் சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட இன்னும் பல நாடுகள் அத்தனை பேர்த்தும் கும்பிடக்கூடிய அம்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தைப்பூசர் என்ன சிறப்புனா, இங்கே முருகருக்கு வேண்டுதல் பண்ணி காவடி எடுத்தல், அழகு குத்துதல், அவரோட பாடல்கள் இது பண்ணுறது, நடந்து பயணித்தல், விரதம் இருத்தல், ஒவ்வொரு முறை பண்ணுறாங்க. உங்களுக்கும் தகுந்த ஜாதக ரீதியாக அமைஞ்சு தடைபற்ற ஜாதகம் 50-51 வயசு இருக்கும், தனியாக இருக்கும், வாழ்க்கை இல்லை அப்படின்னு தனித்து விடப்பட்டவங்களுக்கு கூட குடும்பத்தில் ஒரு நல்ல சார் இடம் வீடு சொத்து அமையுமா, எப்போது அமையும், இந்த மாதிரி கேள்விகள். பொதுவாக உங்கள் ஊரில் இருக்கிற, நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகணும். அதான் சூட்சமே. உங்கள் தாய் வழி ஒரு அம்மா எங்கே பிறந்தாங்க அந்த கோயில், இல்லை நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம் சம்பந்தப்பட்ட சிறப்பு பலாபலன்கள் இந்த மிதுன ராசிக்கு. தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் இந்த மிதுனத்துக்கு செய்யப்படும் அற்புதங்கள் என்ன? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தை மாதத்தில் நடக்கிற அற்புதம், அதுவும் தைப்பூசம். தைப்பூசம் முருகருக்கு ஸ்பெஷல். அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்திங்கன்னா அம்பிகை சிவனுக்கு எதிராக நடனமாடிய நாள்னு ஒரு ஒன்று, வேல் கொடுத்த வரலாறு ஒன்று ஒரு கதை இருக்குது. அதை விட குறிப்பாக வள்ளலார் அன்னதானம், அணையா விளக்கு கேள்விப்பட்டிருப்போம், அணையா அடுப்பு தந்த வள்ளலார் சிறப்பு எல்லாமே தைப்பூசம். அப்போ நம்ம முன்னோர்களில் பெரும் விஷயங்கள் சிறப்பாக போற்றுதல்கூடிய அத்தனை விஷயங்களும் தைப்பூசம் நடக்குது. தைப்பூசத்தில் பல விஷயங்கள் நன்மை உண்டு. அது மிதனத்துக்கு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6-11ஆம் அதிபதி செவ்வாய், அந்த வழிபாட்டு முறைகள் பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற தொல்லைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் விலக தைப்பூசத்தில் செய்யும் விஷயங்கள் என்ன? பொதுவாக மிதுனம் அப்படின்னாலேங்க காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு, விகட யோகங்கள் உண்டு, யோசித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ராசிக்கு சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் மூடநம்பிக்கையாக ஒத்துக்காது, கேள்விகள் இருக்கும். அதான் இந்த முருகர் சம்மந்தப்பட்ட இந்த ராசி குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் ஜெயிச்ச ராசி இதுதான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி, அப்புறம் 6னா தொந்தரவுகள், எதிரிகள், தொல்லைகள் கொடுத்துற வெல்வதற்கு முருகன் தேவை. திருச்செந்தூர் சம்மந்தப்பட்ட வழிபாடு நான் சொல்கிறேன். அதே மாதிரி 11 தான் லாபம் இருக்குன்னா முருகர் இல்லைன்னா இல்லைங்க. இந்த ராசிக்கு முதல்ல தைப்பூசத்தில் என்ன நடக்க அப்படின்னா, முதல்ல நல்ல விஷயம், பொருளாதார உயர்வு உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் செய்யும்போது அதை 4 கிரகம் பார்க்குது. சூரியன், செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன், புதன் உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறார். அப்போ பொருளாதார மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் பொருளாதாரத்தில் உயர்ந்துருவானா, கடனை அடைத்து விடுவானா, குடும்பம் அமையுமா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுகிற காலகட்டம் அத்தனையும் இருக்குங்க. இந்த ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு இந்த ராசிக்காரங்க பண்ணவங்க மாதிரி இல்லை. எண்ணிலடுங்க மருத்துவ செலவு மாறி 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 இப்போ 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் பயணிக்குது இல்லையா, எதிரிகள் யார், நண்பன் யார், பல விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு இதாக இருக்கும். முதல்ல தைப்பூச வழிபாடு பார்த்திங்கன்னா உலக அளவில் கும்பிட்டுட்டு வராங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில், அது மட்டும் இல்லாமல் இலங்கை, மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இப்போ அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட இன்னும் பல நாடுகள் அத்தனை பேர்த்தும் கும்பிடக்கூடிய அம்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தைப்பூசர் என்ன சிறப்புனா, இங்கே முருகருக்கு வேண்டுதல் பண்ணி காவடி எடுத்தல், அழகு குத்துதல், அவரோட பாடல்கள் இது பண்ணுறது, நடந்து பயணித்தல், விரதம் இருத்தல், ஒவ்வொரு முறையும் பண்ணுறாங்க. இது நமக்கு என்ன செட் ஆகும் இந்த ராசிக்கு? முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சார் தொழில் சம்மந்தப்பட்டது அமைய, வேலை மற்றும் தொழில் அமைய, அந்த வேலையில் சிறப்பம்சம் அமைய, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க, நோய் நொடியிலிருந்து விலக, அது மட்டுமா இந்த ராசி எதிரிகள் யார், நண்பன் யார் புரிதல், கடலிருந்து தப்பிக்க, இத்தனைக்கும் ஒரே ஒரு திருச்செந்தூர் முருகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள், அதோட இது படிச்சுட்டு வருது. வாய்ப்பு இருந்தால் அங்கே சென்று வழிபாடு செய்வது, கடன், நோய், வம்பு வழக்குகள் அத்தனையும் விளக்க காரணமாக இருக்கும். சார் வேலை சம்மந்தப்பட்ட வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாமா, உள்ளூரில் ட்ரை பண்ணலாமா, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதே தான். அப்போ எப்போ மாறும்? இப்போ இருந்தே வாய்ப்பு இருந்தால், அந்த தைப்பூசம் கூட்டமாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 7 நாள் விரதம் வாங்க. உங்களால் முடிந்தளவு விரதம் இருங்க.
ஒரு சில நாள் பால் பழம் மட்டும் முனைவு இருந்து முருகரையே அனுதினம் நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நடந்துவிடும். இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய இந்த ராசிக்கு. இந்த ராசிக்காரங்க, சார் திருமணம் சம்மந்தப்பட்டது ஒரு தீர்வு வேணும், திருமணம் நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இப்போ தைப்பூசம் இந்த மாதிரினா நான் என்ன சொல்லலாம், பொன்மலை முருகர், வேல் கொண்ட வேலப்பர் என்ற பெயர் கொண்ட முருகர், இதெல்லாம் கும்பிட்டா நல்லாயிருக்கும். பொன்மலை, வேலப்பர், இல்லை குமாரசாமின்னு வரணும் இந்த கோயில் பேர். இந்த வடிவத்தில் கும்பிடும்போது சார் திருமணமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருமணம் நடந்திருக்குங்க. முருகரோட சிறப்பு அம்சம் தாங்க. கடி உலகத்தில் கந்தன், சும்மாவை சொன்னாங்க, கருணை கடல். ஜாதக ரீதியாக அவ்வளோ தோஷம் இருந்து கூட அதற்கு பரிகாரமாக அமைஞ்சது. ஜாதக தோஷத்துக்கு அது போகின்ற திருமண நாள் பரிகாரமாக போகும். உங்களுக்கும் தகுந்த ஜாதக ரீதியாக அமைஞ்சு தடைபற்ற ஜாதகம் 50-51 வயசு இருக்கும், தனியாக இருக்கும், வாழ்க்கை இல்லை அப்படின்னு தனித்து விடப்பட்டவங்களுக்கு கூட குடும்பத்தில் ஒரு நட்பு ரீதியாகவோ இல்லை குடும்ப ரீதியாக அமைஞ்சது பார்த்துருக்கேன். ஃபாரினில் ஒருத்தங்க, சார் தனியாக இருக்கேன், மனைவி இல்லை, இறந்துட்டாங்க, தனியாக இருக்கேன், அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடச்சிதான்னு சொல்லுவாங்க. சார் நம்ம இந்த வயசில் என்ஜாய்மெண்ட்டில் ஒரு பேச்சு துணை கூட இல்லாமல் இருந்தேன். இது நடந்த யூஎஸில். அவங்க சொல்லும் பொழுதே நினச்சேன், ஆனால் அவங்களுக்கு நான் கொடுக்கப்பட்டது இதே தான், முருகன் வழிபாடு முறை தான். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு சிறப்பாக இருக்குது. ரைட் சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு ஐடியா இருக்கும், பிஸ்னஸாக வேலையா அப்படின்றது இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நான் இன்னும் சிறப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடு, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும். இன்றைய காலகட்டத்தில், அந்த காலத்தில் பசுமாடு தான் சொல்லுவோம், இந்த காலத்தில் காருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் 4ஆம் இடம் வெளுத்து விட்டால் பசுமாடுகளோடு நிறைய வாழ்வான், நிறைகளோட வாழ்வான். நிறை என்றால் பசுன்னு அர்த்தம், அந்த மாதிரி. ஆனால் இப்போ நிறைய பேர் பசுமாடு வைக்கிறதில்ல. சிட்டிக்குள்ள எப்படி பசுமாடு சொல்லணும், கார், கம்ஃபர்டபுள் காரை சொல்லணும். அப்போ 4 சக்கர வாகனங்கள் 4 காலாக எடுக்கணும். இது மாதிரி சூட்சம் இன்றைக்கி நடைமுறைக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்குங்க. ரைட், இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க பாருங்கள். இன்றைக்கி விஷயத்துக்கு வரும். நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா, சார் இடம், வீடு, சொத்து அமையுமா, எப்போது அமையும், இந்த மாதிரி கேள்விகள். பொதுவாக உங்கள் ஊரில் இருக்கிற, நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகணும், அதுதான் சூட்சமே. உங்கள் தாய் வழி ஒரு அம்மா எங்கே பிறந்தாங்க அந்த கோயில், இல்லை நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த கோயிலுக்கு சென்று முருகரை அனுதினம் வழிபாடு பண்ணும்போது ஒரு முறை வழிபாட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு பாலமுருகர் அம்சமும் பச்சைமலை முருகர் அம்சமும் நிச்சயமாக சொத்துக்கள் சேர்க்க வேண்டும். நிறைய பேர் வண்டி வாகனம் வாங்கணும், டிராவல் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளுக்கும் இது அனுகிரகமாக இருக்குது. ஆக இவங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகைகள் உண்டு. குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு சொல்லுவான், சார் குழந்தை வேணும், குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், குழந்தை கிடைக்குமா. இதுக்கு 2 பரிகாரம் தாங்க இருக்குது முருகர் சம்மந்தப்பட்டது. அப்போ ஜெகமாய் உற்ற அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது முருகரது. செகமாய் உற்ற அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டல் கேட்டு வந்தாலே கண்டிப்பாக குழந்தை பிறப்பு உண்டு. முருகருக்கு தத்து கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டாலும் வருது. இந்த ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன், குழந்தை இல்லாதவர்களுக்கு சஷ்டி அன்று மடிப்பச்சை எடுத்து வழிபாடு பண்ணி நிறைய பேத்துக்கு குழந்தை வந்திருக்கு. இல்லைன்னா முருகர் கோயிலில் துலாபாரம் இருக்கிற முருகர் கோயிலாக பார்த்து எடைக்கு எடை கொடுக்குறேன்னு சொன்னாலும் இந்த ராசிக்கு வருதுங்க. இதுதாங்க சிறப்பு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது போகணும், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், இதே எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி வேலை கிடைக்கிறது. பொதுவாகவே இவங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் முருகன் நல்லாயிருக்கு. சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இன்னும் வேகப்படுத்த இவங்களுக்கு முருகர் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம், இல்லைன்னா முருகருக்கு ஒரு துணிமணிகள் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டு அருகில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு ஏதோ ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு படையலாக வழிபாடு செய்துவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது, இதை பண்ணி பார்த்தாலும் நிச்சயமாக இருக்கும். அப்போ வேலை சம்மந்தப்பட்டது கூட இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே தாய்ப்பாசம் அதிகம், ஆனால் அனுபவிக்க தடையாக இருக்கும். தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே ஈடுபாடு இருக்கும், ஆனால் கரெக்டாக ஒரு பயம் இருக்கும், ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கும். பொதுவாக பூர்வீக சொத்து தாய் தந்தையர் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்குறதாங்க. இது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டும் கொடுக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு சனி சம்மந்தப்பட்டது இருக்குது. இல்லை நான் முருகர் வழிபாடாக பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை, கந்தன் தான். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இதெல்லாம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஜெயிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இது கேட்கும்போது இதெல்லாம் நடக்குமா, முருகர் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.